Hello friends, welcome to Anita's Kitchen. Good evening friends. இப்போ நான் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டா ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருந்த நம்மளுடைய கிச்சன் டூர் தான் இன்னைக்கு வீடியோ. இப்போ நான் இது மூணாவது டைமா நான் கிச்சன் டூர் போடுறேன். இப்போவும் எல்லாமே கிச்சன் டூர்னா நீங்க ஃபுல்லா எல்லாமே அப்டேட்டா மாத்திட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்டேட்டா கொஞ்சம் எல்லாமே மாத்திட்டே வரேன் என்னோட கிச்சனை. அதுல ஒரு சின்ன சின்ன இதெல்லாமே மாத்தியிருக்கேன், எனக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கேன். அது என்னன்றது நான் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிச்சனுக்குள்ளார போவோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட கிச்சன். இப்ப ஓவரால் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா நான் சொல்றேன். நான் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட், என்னோட கிச்சன் ஒரு மாடுலர் கிச்சன்லாம் இல்ல, நான் மாடுலர் கிச்சன் தான். அதாவது மாடுலர் கிச்சன் வச்சிருக்கிறவங்க விட நான் மாடுலர் கிச்சன் வச்சிருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு சவால். ஏன்னா கிளீனிங் சொல்லிட்டு ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா எல்லாமே ஓப்பன்லயே தான் இருக்கும், டஸ்ட் படியும், அது கிளீன் பண்றதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அதனால இப்படி இருக்கிற கிச்சனை நான் எப்படி எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் மாற்றங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்னன்றத நம்ம இப்ப பாத்துருவோம். நம்ம இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்ரெடி இது நான் சொன்னதுதான். இந்த செல்ஃப் ஃபுல்லாமே நான் என்னோட சில்வர் பாத்திரங்கள், ரெகுலரா நான் டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் தான். நான் இங்க குக்வேர் கலெக்ஷன்ஸ், சில்வர் பொருட்கள் அதை தான் நான் வச்சிருக்கேன். நானு இப்ப பாருங்க, அந்த சில்வர் பாத்திரம் வச்சிருந்தல அங்க நான் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல. ஆனா இந்த கிராக்கரி யூனிட் இருக்கு பாருங்க, இதுலதான் நான் கொஞ்சம் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுல இருக்க இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ தனியாவே நான் போட்டிருக்கேன். டிமார்ட் ஷாப்பிங், ஹோம் சென்டர் ஷாப்பிங் ஹால் வீடியோ அது எல்லாமே நான் போட்டிருக்கேன். நான் என்னென்ன எவ்வளவு விலை, எந்த ஆஃபர் பிரைஸ்ல வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். இந்த இதுல தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பெருசா நான் கண்ணாடி பொருட்கள்லாம் அனிதாவோட கிச்சன்ல பிளாஸ்டிக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு சின்ன பார்ட் தான் நான் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னன்றது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, இங்க 2 பாட்டில், கண்ணாடி பாட்டில், பெரிய பாட்டில் வச்சிருக்கேன். அது அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. சாதா நம்ம கடையில எல்லாமே பிஸ்கட், சாக்லேட் அதெல்லாம் போட்டு வைப்பாங்களே, அந்த 2 பாட்டில் தான் நாங்க இங்க வச்சிருக்கேன். அதுல புளியும் இது வரமிளகா அது 2 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது இந்த பக்கம் பாருங்க, அது அங்க அது டப்பர்வேர் பிளாஸ்டிக், அதுல குண்டு மிளகா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாமே ஹோம் சென்டர்ல வாங்கின பாப் ஆஃப் ஜார். இதுல எல்லாமே இந்த வேர்க்கடலை, சுண்டல், மொச்சக்கடலை அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த சென்னா இருந்தது, காலி ஆயிடுச்சு. இது வாங்கி நான் ஸ்டோர் பண்ணணும். அதனால இந்த லைன் ஃபுல்லா இதுல இந்த சீடு இருக்குல்ல, வெள்ளரி விதை சீடு, எள்ளு அதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். இந்த செகண்ட் ரோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இதுன்னு சொல்லலாம். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கிறதுக்கே ரொம்ப லுக்கா இருக்கு பாருங்க. அதனால இப்ப இதெல்லாமே ஹோம் சென்டர்ல நான் ஆஃபர் பிரைஸ்ல வாங்கினது தான். இந்த 6 கண்ணாடி பாட்டிலும் ½ kg கண்டிப்பா பிடிக்குது. எல்லா பருப்பு எதுவா இருந்தாலும் ½ kg பிடிக்குது. அதனால அதுல எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு அது எல்லாமே நான் உளுத்தம்பருப்பு அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா இந்த மசாலா ஜார், இது டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணது. இதுல என்னோட மசாலா பொருட்கள் எல்லாமே பாருங்க, ரெட் சில்லி, சாதா மிளகாய் தூள், அது அப்புறமா ரசப்பொடி, இது காஷ்மீரி சில்லி, இது கரம் மசாலா, இது
இல்லை எழுதி வச்சிருக்க கறி மசாலா இது சாம்பார் பொடி, மிளகுத்தூள், அப்புறம் வந்து நம்ம ரசத்துக்கு போடுவோம்ல மிளகு சீரக பொடி அது, அப்புறம் வந்து இது வந்து ஜீரா பவுடர், அப்புறம் வந்து இது வந்து மல்லித்தூள், ஒயிட் பெப்பர், அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலா ஃபுல்லா ஒரே ரேக்ல இருக்கிற மாதிரி நான் இங்க வந்து இதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ரோ வந்து இந்த செராமிக் பாட், இதெல்லாமே நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது தான், நான் எதையும் புதுசா வாங்கல, இந்த கண்ணாடி பொருள் மட்டும்தான் நான் புதுசா வாங்கினேன். இது அங்கங்க இருந்தது, இப்போ ஒரே இடத்துல வந்து நான் வந்து இதெல்லாமே வச்சிருக்கேன். இந்த தேர்ட் ரோல வந்து இது வச்சிருக்கேன். இங்க வந்து கல்லுப்பு வச்சிருக்கேன், இங்க புளி வச்சிருக்கேன், இங்க பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இதுல வந்து கடுகு, அதாவது பெரிய கடுகு, கலந்த கடுகு இருக்குல்ல அது வச்சிருக்கேன். அது அப்புறமா அந்த உடைச்ச உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன். இங்க வந்து குண்டு மிளகா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 ஜார்லயும் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல பாருங்க, இது நான் சாதாரணமா ஏற்கனவே நான் வச்சிருந்த டப்பர்வேர் பிளாஸ்டிக் தான். அதுல வந்து நான் இங்க கவுண்டர் டாப் மேல ஏற்கனவே வந்து இந்த ரேக் வச்சிருந்தேன். அதை வந்து இதுல ஒன்னு எடுத்து இதுல வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் இடம் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகுது. இந்த இது வச்ச உடனே இடம் வந்து நல்லா சேவ் ஆகுது. அதனால இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இந்த வெந்தயம், ஜீரகம், மிளகு அதெல்லாம் அதிகமா வந்து இதுல கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேல வந்து மீதி எல்லாம் இது பண்ணிக்குவேன். ரவை, மைதா, கோதுமை ரவை, ஜவ்வரிசி அது மாதிரி ஐட்டங்கள்லாம் இதுல வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து மக்ரோனி அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். மக்ரோனிலே எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க, அது பாஸ்தா, மக்ரோனி அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுல வச்சிருக்கேன் நான். இந்த ரேக் வந்து இதோட வந்து இப்படிதான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கவுண்டர் டாப்ல சென்டர்ல நிக்கிறேன். என்னோட ரைட் சைடு பாருங்க, இங்க வந்து சுவாமி அம்பாள் வச்சிருக்கேன், அதாவது அன்னபூரணி அவங்கள வச்சிருக்கேன். இதனோட டீடைல் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தனியா கவுண்டர் டாப் ஆர்கனைசர்ன்ட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வரும், அதுல வந்து எல்லா டீடைலும் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து பாத்துக்கோங்க, ஒரு இது பாத்துக்கோங்க. அப்படியே நான் உங்களை வந்து அரிசி மேல வந்து உக்காத்தி வச்சிருக்கேன். நான் கீழே வந்து ஃப்ளவர் வச்சிருக்கேன். இங்க வந்து உப்பு வச்சிருக்கேன், ஊறுகாய் வச்சிருக்கேன். இதனோட டீடைல்ஸ் எல்லாமே கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் வீடியோல வரும், நீங்க கண்டிப்பா அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க வந்து அதே மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல நான் இந்த ஹோம் சென்டர்ல வாங்கின ஆயில் கேன் இங்க வச்சிருக்கேன் எல்லாமே. இதுல வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் கோல்டு வின்னர் ஆயில், கோகனட் ஆயில் அது வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து சுகர் காஃபி, என்னோட பழைய டீ காஃபி சுகர் இருக்குல்ல அதுல வந்து நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். அப்புறம் சாதா வெல்லம், இது ஆர்கானிக் வெல்லம் அது வச்சிருக்கேன். நெய் பாட்டில் வச்சிருக்கேன். அப்புறம் பாருங்க, இப்ப வந்து புதுசா வாங்கின டீ காஃபி சுகர் இருக்குல்ல அதை வந்து நான் இங்க இந்த இதுல வந்து வச்சிருக்கேன். இது மேல பாருங்க என்னோட பிளேட் ஸ்டாண்டு, அப்புறம் டம்ளர், குட்டி குட்டி கப்ஸ் அது மாதிரி எல்லாமே. இது வந்து இது வந்து பழசுதான், இப்ப புதுசா எதுவும் நான் மாத்தல, இது முதல்ல இருந்தது அப்படியே இருக்கு. இது இப்ப பாருங்க நியூவா இதுதான் பாருங்க. இது வந்து எப்படி சொல்றது, என்னுடைய கனவுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு இது வந்து நான் செய்வேன்னு நான் நினைக்கல. என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து நான் கிச்சன் இது பண்ண போறேன், அப்டேட் டூர் கொடுக்க போறேன், மாத்த போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து திடீர்னு வந்து இந்த ஐடியா வந்தது, இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த இதை வந்து என் பையன் அர்ஜுன் அவன் தான் வந்து இத எனக்கு நிறைவேற்றி கொடுத்தான்னு சொல்லலாம். அவன் தான் பண்ண ஐடியா கொடுத்தது என்னோட ஹஸ்பண்டு, அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தது என்னோட பையன் அர்ஜுன், அவன் தான் பண்ணா. இது பாருங்க, இது ஒரு டிஜிட்டல் ஸ்டிக்கர். இது இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அதான் நான் சொன்னது, இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் இந்த ஸ்டிக்கர் இதுல உள்ள இருக்க அந்த அத்தனை ஒரு விஷயங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அதை சுத்தி நான் செஞ்ச ரெசிபியில எது எல்லாமே பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அதுல வந்து கொஞ்சம் ஒரு சில ரெசிபி எல்லாம் வந்து இதுல எடுத்து இது பண்ணி வச்சிருக்கான். இப்ப பாருங்க, நான் பண்ண ரெசிபி எல்லாம் வந்து பாருங்க, இது தாலி, அப்புறம் வந்து நம்ம தந்தூரி சாய் போட்டோம்ல அது, குல்ஃபி, ரசமலாய்,
அப்புறம் வந்து ஃபல்லூடா, அது மாதிரி என்னோட பெஸ்ட் ரெசிபிஸ்லாம் வந்து இதில் இது பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணி கொடுத்தான் என் பையன் அர்ஜுன். இதில் வந்து என்னன்னா என்னோட மெயில் ஐடி அதெல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ பாருங்க, இதில் வந்து ஒரே ஒரு வாசகம் நாங்கள் போட சொன்னோம். அது என்னன்னா குக் வித் லவ். எனக்கு அதுதாங்க என்னோட உயிர், உடல், நாடி எல்லாமே அதான் குக்கிங் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால குக் வித் லவ். அதான் நம்ம சமைக்கிற சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு ஆசையா செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஏதாவது ட்ரெஸ் அப்படி அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் குக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது, செய்யறதுக்கு ஆரம்பிச்சது எல்லாமே அதனாலதான். இதனால வந்து எவ்வளோ வேலைகள் இருக்கு, அதை வந்து எனக்கு பெருசா எனக்கு தெரியறது இல்ல. இப்ப நாங்க இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும். இது வந்து நாங்க லோக்கல்லே தான் வந்து எங்க ஊர் வந்து லோக்கல்லே வந்து இங்க வெள்ளை ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு கடை, அவங்க தான் வந்து அந்த பையனும் வந்து ரொம்ப நல்லா அழகா செஞ்சு கொடுத்தான். நாங்க கேட்டதை விட இப்ப இதுல வந்து அடிக்கடி டஸ்ட் படியும், அதுக்காக வந்து மேல வந்து வாட்டர் ப்ரூஃப் நல்லா நம்ம தொடச்சிக்கலாம், அது மாதிரி அவன் வந்து செஞ்சு கொடுத்தான். அப்புறம் பார்டர் கூட எல்லாமே பண்ணி கொடுத்தான். பார்டர்லாம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் அவன் செஞ்சு கொடுத்தான். இது செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது, இந்த லேம்ப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிச்சன் லேம்ப் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து தோணுது. அதை வந்து நாங்க அமேசான்ல பார்த்தோம். இப்ப இதெல்லாமே வந்து ரொம்ப செலவு அப்படி இப்படின்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. ரொம்ப குறைஞ்ச செலவுல என்னோட கிச்சனை எந்த அளவுக்கு நான் கம்மியான செலவுல ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இது பேரே வந்து 400 rupees தான் வந்து லைட்டு. அதனால வந்து நாங்க இந்த லைட் வந்து இதுக்கு வந்து செட் பண்ணோம். இன்னொரு காரணமும் உண்டு. இப்ப நான் இங்க குக் பண்ணும் போது நான் உங்களுக்கு நிறைய தடவை நான் இங்க இருந்து இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த கவுண்டர் டாப், இது மேல நான் எடுத்து வச்சு நிறைய அந்த லைட் வெளிச்சம் தெரியலன்ட்டு இங்க வீடியோ எடுத்திருக்கேன். ஆனா நம்ம குக் பண்ணும்போது ரெசிபிஸ் தெரியணுன்றதுக்காக தான் வந்து இந்த லைட் வந்து நாங்க செட் பண்ணோம். அதே மாதிரி இதுக்கு வந்து நல்ல இதுவும் வந்து கவர் ஆகுது. அதனால வந்து இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இதுக்கு பக்கத்துல வந்து இந்த கார்னர் ரேக் இருக்கு பாருங்க. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் வீடியோ வரும். அதுல வந்து என்னென்னலாம் வச்சிருக்கன்றத டீட்டெயிலா நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த இதுக்கு வந்து இந்த எல்லா இதுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கீழே வந்து இது மாதிரி இந்த குட்டி பக்கெட் தொங்க வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இங்க வந்து பாருங்க, இங்க இந்த செராமிக் ஜார் வந்து உப்பு ஜார், அது மேல மூடி உடஞ்சிருச்சு. அதனால இது வேஸ்ட் ஆக்க எனக்கு மனசு வரல. அதுல வந்து அழகா வந்து ஒரு மண்ணை கொட்டி மணி பிளான்ட் வச்சிருக்கேன் இங்க. அதாவது நம்ம சமைக்கும் போது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் நமக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது. ரொம்ப ஹாப்பியா நம்ம குக் பண்றதுக்கு நமக்கு ஹாப்பியா இருக்கும், அந்த அளவு இருக்கும். அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி என் கிச்சனை வந்து மாத்தி வச்சிருக்கேன் நான். அப்புறம் இங்க வந்து அம்மிக்கல் வச்சிருக்கேன், இஞ்சி தட்டுறது இங்க வச்சிருக்கேன் நான். இங்க வந்து என்னோட ஆர்ஓ இருக்கு ஆஸ் யூஸ்வல். இங்க சிங்க் ஏரியா, இங்கேயே கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. இங்க வந்து குட்டி குட்டி பானை பாருங்க, இங்க குட்டி குட்டி பானை. இதுல வந்து மண்ணை நிறைச்சி இங்க சும்மா ஒரு லேஸ் வந்து அப்படியே ஒட்டிட்டு இங்க வந்து மணி பிளான்ட்லாம் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 இடத்துல வந்து மணி பிளான்ட் வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு ஃபிளவர் இது வந்து வாங்கி இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கிச்சனுக்குள்ளார நுழையும் போதே நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அதுக்காக வந்து அது பண்ணி வச்சிருக்கேன். இங்க உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் தெரியும் என்னோட பூஜா இது அலமாரி. இது உங்களுக்கு தனியாவே ஒரு டூர் வந்து நான் வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு, பூஜா ரூம் வீடியோ. இது எதிர் சைடு வந்து இந்த ரேக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் வந்து January 1 அதுக்கு வந்து நான் என்னோட நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோவா வந்து நான் இதை போட்டேன். நான் அதை பார்க்காதவங்க கூட நீங்க கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க போய். அப்ப நான் இந்த ரேக் பண்ணும்போது இதுல வேற எல்லாம் வந்து கொஞ்சம் வேற திங்ஸ் வச்சிருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் அப்டேட்டா
அழகா வந்து எல்லாமே மாத்தி வச்சிருக்கேன். இங்க வந்து என்னுடைய இது பிளேட், டிஃபன் பிளேட்ஸ், ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் அதெல்லாமே இங்க வந்து நான் வச்சிருக்கேன். அப்புறம் பிரீத்தி ஜுடியாக் மிக்சி இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இந்த சாஸு, கெச்சப்பு அதெல்லாமே இங்க வச்சிருக்கேன். டூத் பிக் இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து தனி பாட்டில் வச்சிருக்கேன். இதுவுமே வந்து ஹோம் சென்டர்ல ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். இது இங்க வச்சிருக்கேன். இதுவுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோல காமிச்சிருப்பேன் நான். இந்த டிஷ்யூ ஹோல்டர் இது, அப்புறமா வந்து இந்த கப் ஸ்டாண்டு, அது எல்லாமே நான் வந்து போட்டிருப்பேன் நான். ஆனா வந்து இது இங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் நான் எடுக்கல. அதனாலதான் நான் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு இதை காமிச்சிட்டு இருக்கேன் நான். இப்ப இங்க வந்து கிரைண்டர் இங்க இருக்கு, அல்ட்ரா வெட் கிரைண்டர். இது கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு ரிவ்யூ தரேன் நான். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் இது ரிவ்யூ கொடுக்கல. கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் இது ரிவ்யூ கொடுக்கறேன் நான். இப்ப இதுக்கு மேல பாருங்க, கொஞ்சம் இங்கேயும் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கீழே இருந்தது. இப்போ மேலே வந்து இதை வந்து இங்கே நாங்கள் இந்த ட்ரில்லிங் மிஷின் பண்ணும்போது இங்கே வந்து ஆசரி கட்ட சொல்லி சும்மா வீட்டில் இருந்த ரீஃபர் தான், அதை வந்து கட் பண்ணிட்டு ஒரு எல் கொடுத்து இங்கே ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே என்னன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, என்னோட இந்த ரேக் இதில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தூக்கி அழகா ஷோக்காக நான் மேலே வச்சிருக்கேன். இது இந்த ஃப்ரூட் வந்து ஃபோர்க் பண்றது அது வச்சிருக்கேன். இங்க வந்து இதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணாத உடஞ்சி போன டீ கப் தான். அதை வந்து வேஸ்ட் ஆக்க வேணாமேன்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட் ஒன்று இங்க வச்சிருக்கேன். இதுவுமே ஃபோர்க்கு. அதே மாதிரி இங்க ஒரு மணி பிளான்ட். இங்க உங்களுக்கு ஏற்கனவே இதுவும் தெரியும், இந்த மயில் தொகை வச்சு இங்க ஒரு ஃப்ளவர் வாஷ் இங்க வச்சிருக்கேன். இது ரெண்டும் வந்து இப்ப வந்து நான் புதுசா வந்து இது பண்ணது. இப்ப பாருங்க, இதுக்குள்ளாரெல்லாம் வந்து என்ன வச்சிருக்கேன், அதாவது சப்போஸ் அந்த கிச்சன் டூர் பார்ட் 2 பார்க்காதவங்க பாருங்க. அதுக்காக வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் தான் நான் வந்து இதை காமிச்சிட்டு இருக்கேன். ரெகுலரா நான் யூஸ் பண்ற பாத்திரங்கள், அதாவது சின்ன சின்ன பாத்திரங்கள், பால் காய்ச்சறது, டீ போடுற பாத்திரம் அதெல்லாம் வச்சிருக்கேன். கீழே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து மாவு ஒரு அரிசி ஊற போடணும் செய்யணும் அப்படின்னாக்கா அது மாதிரி வந்து கீழே பால் குக்கர் வச்சிருக்கேன். பெரிய பாத்திரங்கள் கீழே வச்சிருக்கேன். மேலே வந்து சின்ன பாத்திரங்கள் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ஆயில் புல் அவுட். இது வந்து நான் வந்து ஆயில் புல் அவுட்க்கு நான் அது யூஸ் பண்ணிக்கல நான். இது மாதிரி என்கிட்ட நிறைய கண்ணாடி பொருட்கள்லாம் இருக்கு, கப்பு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாமே வந்து இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்ப இதுல பாருங்க என்னுடைய எல்லாமே, அதாவது கரண்டி எல்லாம் வந்து இதுல வச்சிருக்க, ஸ்பூன்ஸு, சில்வர் கரண்டி, இதுல வந்து உட்டன் கரண்டி, அப்புறம் ஒண்டர் செஃப் இந்த கரண்டி இது, அப்புறம் இந்த வெண்கல கரண்டி அதெல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, அப்புறம் லப்பர் பேண்ட் அவசரத்துக்கு இது, அப்புறமா இந்த நம்ம இது வந்து மளிகை பொருளா ஸ்டோரேஜ் அதாவது ஓபன் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து இந்த மத்து, இடுக்கி அது மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பொருட்கள் எல்லாமே இங்க இது மாதிரி இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இந்த செகண்ட் ட்ராயர்ல வந்து என்னுடைய பித்தளை பொருட்கள், இது மாதிரி பெரிய பாத்திரம், இந்த வெண்கல தட்டு, இதை நீங்க பார்த்துருப்பீங்க அடிக்கடி வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது இங்க வச்சிருக்க இந்த சொம்பு, இந்த பறைன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் இங்க இந்த தூக்குவாளி, அப்புறம் இந்த டவரா செட்டு, கும்பகோணம் காஃபி குடிப்போம்ல, அதை இங்க வச்சிருக்கேன் நான். குட்டி குட்டி பிளேட்டு அதெல்லாமே வந்து நான் இங்க இந்த செகண்ட் ட்ராயர்ல வச்சிருக்கேன். இந்த வெள்ளி பிளேட்டு, அதான் நான் டெய்லி என்ன நமக்கு யூஸ் ஆகுமோ அதை வந்து நான் வந்து இதுல வச்சிருக்கேன் நான். இப்ப இதுல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம், கப்பு அதெல்லாமே வச்சிருக்கேன். இங்க இந்த சாக்லேட் பண்றோம்ல சிலிகான், இது இந்த கட்லெட் பண்றோம்ல அதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப அது பக்கத்துல இதே மாதிரி ஒரு டிராயர் இருக்கு. அதுல வந்து அந்த மிக்சியோடது, கிரைண்டரோடது எல்லாமே இருக்கு. என்கிட்ட 2 மிக்சி உண்டு. அது வந்து ஏற்கனவே சாதா மிக்சி, அது வந்து அப்படியே இருக்கு. அது இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அதுவும் இருக்கு, அதனோட ஸ்பாட்ஸும் இருக்கு. இந்த பிரீத்தி சுடியாக் அதனோட இதுவும் வந்து நிறைய அதுல வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து என்னோட கடாய் செட்டு, வானலி, அதெல்லாம் இரும்பு பாத்திரம், பெரிய பெரிய கடாய் அதெல்லாமே அங்கே வச்சுருக்கேன். இப்போ இது வந்து என்னன்னா இந்த ராம்புரா ஆர்கானிக் அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான், அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே. இந்த ரேக் பக்கத்திலே பாருங்கள் பானை வச்சுருக்கேன், தண்ணி பானை. இப்போ இது வந்து ஒரு துண்டு இருக்குல்ல, அதை போத்தி வச்சிருக்கேன். இது வந்து ஈரத்துண்டு போத்தி வச்சோம்னா நல்லா கூலிங் ஆகும். கீழே மணல் வச்சு இங்க ஒரு ஸ்டூல் போட்டு இங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது கிச்சன்ல இருந்தாலும் இங்க எடுத்துக்கலாம், இல்ல ஹால்ல இருந்து வந்தாலும் எடுத்துக்கலாம். அதனால வந்து ஃப்ரண்ட்லயே நான் வந்து வச்சிருக்கேன். இங்க உரமா தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் யாரும் கிட்ஸ் இல்லை, குடுகுடுன்னு ஓடி வந்து விளையாடுறவங்கள யாருமே இல்லை. அதனால வந்து நான் வந்து இதை இங்க வச்சிருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய கிச்சன். அனிதாவோட கிச்சன் என்னன்னா இதுதான், இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. இப்ப இதுல எல்லாம் எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து பாக்குறேன். எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப, நான் படிப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த அதாவது இந்த மந்த் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆர்கனைஸ் வீடியோ. இனி வந்து பால்கனி டூர் கண்டிப்பா அது வரும், அப்புறம் பெட்ரூம் டூர், அப்புறம் கூடிய சீக்கிரமே வந்து ஹோம் டூர், அது எல்லாமே வரும். இப்ப நான் என்னென்ன அப்படின்னாக்கா, நான் யூடியூப் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா என்னோட வீடியோஸ் எல்லாமே ஒரு கான்செப்டா, அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்னு டிஃப்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் மார்கழி மந்த்ல இருந்தே அப்படிதான், நான் வந்து அந்த மார்கழி மந்த் ஃபுல்லாமே வந்து டெய்லியா ரெகுலரா வந்து கோலங்கள் போட்டுட்டு இருந்தேன், வெரைட்டி ரைஸ் கொடுத்தேன் அந்த 1 மந்த் ஃபுல்லா. அதுக்கப்புறமா வந்து சம்மர் சீசன்ல வந்து நிறைய ஜூஸ் வெரைட்டி, ரசம், அப்புறம் சம்மருக்கான டிப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய சாலடு, அது மாதிரி ஜூஸ் ஐட்டம் அதெல்லாம் நிறைய போட்டேன். அந்த சம்மர் இது அந்த கான்செப்ட்ல போச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஒரு கிவ்அவே முடிஞ்சது. அது வந்து அதுல எல்லாமே தாலி வெரைட்டிஸ், அது மாதிரி வந்து நியூ இதுவா வந்து எல்லா நாட்டுடைய தாலியும் வந்து அது கொடுத்துருந்தேன். அதனால மாசம் மாசம் ஒரு கான்செப்டா தான் போகுது. இப்ப வந்து இந்த மந்த் ஃபுல்லாமே எல்லாமே இந்த ஆர்கனைஸ் வீடியோ டூர், பால்கனி டூர், கிச்சன் டூர், கவுண்டர் டாப் ஆர்கனைஸ், அது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து டைனிங் டேபிள், அது மாதிரி எல்லாமே எல்லா இதுவுமே வந்து போகும். அதனால கண்டிப்பா மறக்காம வந்து அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கம்மியான செலவுல எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணி இருக்கேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்க கண்டிப்பா பாருங்க. இனி வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அதுவும் வரும். அதுலயும் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் பூ கட்டுறது செய்யறது, அது எல்லாமே வந்து சீக்கிரமாவே வரும். அதனால அதையுமே பாருங்க. தொடர்ந்து நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதோட இந்த டூர், இந்த கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.